Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஸ்வாப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வாப்பிங் என்ன அப்படின்றது சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, ஸோ ஸ்வாப்பிங் என்ன அப்படின்னா, ஸோ ப்ரோக்ராமிங் பொறுத்தவரை வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ வேரியபிள்ஸில் வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு வேரியபிளே வந்துட்டு வேறு வேறு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிள் இருக்க வேல்யூவை செகண்டுக்கு மாற்றிட்டு செகண்ட் வேரியபிள் இருக்க வேல்யூவை ஃபர்ஸ்ட்டுக்கு மாற்றணும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்வாப்பிங். ஓகே, ஸோ இதை வந்துட்டு சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபைல் தேவைன்னா ஹேஷ் இன்க்ளூட். ஸோ இது வந்துட்டு எல்லா சி ப்ரோக்ராம்லையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறது தான். ஓகேவா, stdio.h. ஓகே, ஸோ இந்த ஃபைல் எதுக்காக அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்றது இதோட பேர் வந்துட்டு ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபைலில் வந்துட்டு கம்பைலர் கிட்ட சொல்லணும் என்னன்னா கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும். ஸோ அதுக்காக வந்து ஹேஷ் இன்க்ளூட். stdio.hன்றது நம்ம ஃபைல். ஸோ stdio அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா உள்ள வந்துட்டு பிரிண்ட் அண்ட் ஸ்கேன் அப், அதாவது இன்புட் வாங்குறதுக்கும் நம்மளோட கொடுக்குற டேட்டாவை அவுட்புட்ல ஷோ பண்ணி காட்டுறதுக்கு தேவையான டேட்டாலாம் இதுல அதுக்கான ஃபங்க்ஷன்லாம் உள்ள இருக்கும். ஸோ அந்த ஃபைல் தான் வந்து இது. ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ட் மெயின் ஆஃப். ஓகே, ஸோ இன்ட் ஏ கமா பி கமா ஓகே டெம்ப். ஓகே, ஸோ டெம்ப் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செமிகோலன். ஓகே, ஸோ இது எதுக்குன்றத சொல்றேன். இன்ட் ஏ கமா பி கமா டெம்ப் என்னன்னா, ஸோ இன்ட் அப்படின்னா இன்டிஜர். ஸோ நம்மளோட வேரியபிள் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் அப்படின்றதுனால இன்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏபி டெம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேரியபிள் தான். இதில் வந்து நம்ம வந்துட்டு வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறது தென் பார்த்தீங்கன்னா மாத்திரை எல்லாமே இதுதான் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்மளோட வேரியபிள்ஸுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறேன். ஸோ ஏக்கு வந்துட்டு 10 நான் அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி. ஸோ பிக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20 அசைன் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட். ஓகே, ஸோ என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூஸோட வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிஃபோர் ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்லாஷன் கொடுத்துடணும். அப்புறம் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் போகும். ஓகே, செமிகோலன் வச்சுக்கணும். செமிகோலன் வந்துட்டு அந்த லைன் டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்றத டிக்டேட் பண்ணுது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா printf of. ஸோ printf of ஸோ a which is equal to, ஸோ இங்கே வந்துட்டு பர்சன்டேஜ் டி கொடுங்க, கொடுத்துட்டு ஸ்லாஷ் என் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த பர்சன்டேஜ் டி அப்படின்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஸோ நம்மளோட வேல்யூ இன்டீஜர் அப்படின்றத டிக்டேட் பண்ணுது. தென் பார்த்தீங்க அப்படின்னா என் அப்படின்றது வந்துட்டு ஸ்லாஷ் என் அப்படின்றது நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்துட்டு அது ஸ்லாஷ் என். அடுத்து பார்த்தீங்கன்னா பி which is equal to பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு ஸ்லாஷ் என். ஓகே, கொடுத்துட்டு கமா பி கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ பிக்கு அப்புறம் செமிகோலன். ஸோ டெம்ப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எல்லாத்துலேயும் வந்து செமிகோலன் வரும். அந்த லைன் டெர்மினேட் ஆகுது அப்படின்றத டிக்டேட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏல இருக்கிறத நான் டெம்பரரி வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்தேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ஏ எம்டி ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறேன்னா பியில் இருக்க வேல்யூவை ஏல ஸ்டோர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பியில் இருக்க வேல்யூ ஏல ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பி எம்டியாக இருக்கும். டெம்பரரியில் ஏவை ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அந்த டெம்பை தூக்கிட்டு வந்து பியில் ஸ்டோர் பண்ணிட்டா ஸ்வாப்பிங் வந்துட்டு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்வாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ ஏ வந்துட்டு பியில் ஸ்டோர் பண்ணியாச்சு. பியில் வந்துட்டு பியில் இருக்கிற வேல்யூ ஏல ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அவுட்புட்ல பார்க்கணும் அப்படின்னா அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணா பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்ட்ரிங்கை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ ஸ்டால் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணி ஸ்டால் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே. ஸோ பிரிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் ஏபி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போறேன், அவ்வளோதான். ஸோ இப்படி கொடுத்துட்டு ஏ which is equal to என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா பர்சன்டேஜ் ஸ்லாஷ் என்ன கமா ஏ. ஓகே, பி which is equal to பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் என் பி. ஓகே, ஸோ பிஏபி ரெண்டையுமே வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிட்டேன்.
செமிகோலன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பிரிண்ட் பண்ணிட்டேன், பி பிரிண்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஃபார்மல் ஸ்பெசிஃபையர், இண்டீஜர் டிக்டேட் பண்ணுறது, ஸ்லாஷ்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு நம்ம ரிட்டர்னில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை நம்ம ஓஎஸ் கிட்ட போய் கொடுக்கும். ஸோ அந்த ஓஎஸ் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கொடுத்த வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ 0வா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா எரர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதான் வந்து இதோட மீனிங். ஸோ ஒரு வேளை வந்து 0வா இருந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஸோ இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஃபோர் ஸ்வாப்பிங் A = 10, B வந்து 20, ஆஃப்டர் ஸ்வாப்பிங் A 20, B 10. ஓகே, ஸோ ஸ்வாப்பிங் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இதான் வந்து இப்படி தான் வந்து ஸ்வாப்பிங் வந்துட்டு சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.